புகாரி கிரந்தத்திலே 3464வது செய்தியாக வருகிறது. பனு இஸ்ரவேலர்களுடைய சமூகத்தில் 3 மனிதர்களை அல்லாஹு தஆலா சோதிக்க விரும்பினான், நாடினான். ஒருவர் அப்ரஸ், தொழுநோயாளர். இன்னும் ஒருவர் வழுக்கை தலை, முடிகள் கொட்டுப்பட்ட ஒரு மனிதர். 3வது நபர் அமா, கண் பார்வையை இழந்தவர். இந்த 3 பேரையும் அல்லாஹ் சோதிக்க விரும்பினான். ஒரு மலக்கை மனித ரூபத்தில் அவர்கள் 3 பேரிடமும் அல்லாஹு தஆலா அனுப்புகிறான். அனுப்பிய நேரத்தில் 1வது நபர் தொழுநோய் உள்ளவரை மலக்கு சந்திக்கிறார். மனித ரூபத்தில் கேட்கிறார், ஐயு ஷையின் அஹப்பு இலை, உங்களுக்கு மிக விருப்பமானது எது என்று கேட்கிறார். அந்த தொழுநோயாளர் சொல்கிறார், எனக்கு மக்கள் எல்லோரும் என்னை ஒதுக்கி வைக்கிறார்கள், தோற்றத்தால் மிக அசிங்கமாக இருக்கிறேன், அழகான தோல், அழகான நிறம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்கிறார். அந்த மலக்கு அவரை அப்படியே தடவி விடுகிறார். அவருடைய நோய் குணமாகிறது. அவர் அழகான தோற்றம் பெற்ற ஒரு மனிதராக மாறிவிடுகிறார். தொடர்ந்து அந்த மலக் அவரிடம் கேட்கிறார், ஐயுல் மாலி அஹப்பு இலை, பொருளாதாரத்தில் உங்களுக்கு விருப்பமானது எது அப்படி என்று கேட்கிறார். அவர் ஒட்டகம் என்று சொல்கிறார். ஒரு ஒட்டகம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. மீண்டும் 2வது மனிதர் வழுக்கை தலை உடையவரை அந்த மலக்கு போய் சந்திக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி. அந்த 2வது மனிதரிடம் உங்களுக்கு மிக விருப்பமானது எது என்று கேட்கிறார். அழகான முடி வேண்டும் அப்படி என்று சொல்கிறார். அந்த மலக்கு தடவி விடுகிறார். முடி கொடுக்கப்பட்டு அழகான தோற்றத்தோடு மாறிவிடுகிறார். விருப்பமான சொத்து எது என்று கேட்கப்படுகிறது. மாடு என்று சொல்கிறார். மாடு கொடுக்கப்படுகிறது. அல்லாஹு தஆலா ஒட்டகத்திலும் மாட்டிலும் பரக்கத் செய்கிறான். ஒரு பள்ளத்தாக்கு நிறைய அவர்களின் ஒட்டகமும் மாடும் மேய்ந்து கொண்டிருக்கிறது. பெரும் செல்வந்தர்களாக மாறிவிடுகிறார். 3வது மனிதர் கண் பார்வையற்றவர். அவரிடம் சென்று அதே கேள்விகள் கேட்கப்படுகிறது. அவர் மனிதர்களை பார்க்க, இந்த துனியாவை பார்க்க பார்வை தேவை என்று சொல்கிறார். அந்த மலக்கு தடவி விடுகிறார். பார்வை வந்து விடுகிறது. அல்லாஹ்வுடைய அற்புதம். என்ன வேண்டும் என்று கேட்கிறார். இவர் ஒட்டகத்தை கேட்கவும் இல்லை, மாட்டை கேட்கவும் இல்லை, ஆடு வேண்டும் என்று சொல்கிறார். அந்த ஆடுகள் கொடுக்கப்படுகிறது. ஆடு ஒன்று. அதிலேயும் அல்லாஹு தஆலா பரக்கத் செய்து பெரும் பள்ளத்தாக்கை அவருடைய ஆடுகள் நிறைத்து விட்டு விடுகின்றன. அல்லாஹு தஆலா இந்த 3 மனிதர்களையும் 2 வகையான சோதனைகளுக்குள் உள்ளாக்குகின்றான். ஒன்று, ஒன்றுமே இல்லாத நிலையிலும் ரப்புல் ஆலமீன் சோதிக்கிறான். 2வது நிலை, எல்லாவற்றையும் கொடுத்தும் அல்லாஹு தஆலா சோதிக்கிறான். இந்த செய்தியின் அற்புதம் இதுதான். 2 சோதனைகளையும் ஒரே நேரத்தில் சந்தித்த மூவர். மீண்டும் அதே மலக்கு அவர்களிடம் ஒவ்வொருவரின் பழைய தோற்றத்தோடு போகிறார். பெரும் வசதி அடைந்து விட்டார்கள். சமூகத்தில் உச்சமான இடத்தில் இருக்கிற நேரத்தில் அதே மலக்கு செல்கிறார். சென்று இன்னஹு அச்சல் அப்ரஸ் ஃபீ சூரத்திஹி வ ஹைஅத்திஹி, தொழுநோயாளரிடம் அவருடைய தோற்றத்திலே போறார். போய், நான் ஒரு வழிப்போக்கன், பிரயாணத்தில் இடைநடுவில் நின்று கொண்டிருக்கிறேன், கடுமையான ஏழ்மையான நிலை, எனக்கு ஏதும் செய்யுங்கள் என்று கேட்கிறார். அந்த மனிதர் சொல்கிறார், எனக்கு நிறைய, அதாவது இன்னல் ஹுகூக் கஸீரா, நிறைய கடமைகள் எனக்கு இருக்கிறது, நிறைய விஷயங்களை நான் பார்க்க வேண்டியிருக்குது, அப்படி என்று இவருக்கு கொடுப்பதை தவிர்த்து விடுகிறார். அந்த மலக்கு மனித ரூபத்தில் சென்றவர் அவரை பார்த்து சொல்கிறார், நீங்கள் தொழுநோயோடு இருந்தீர்கள், கஷ்டத்தோடு இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களை இந்த நிலைக்கு அல்லாவே உங்களை மாற்றினான்.
நீங்கள் அதை மறந்துவிட வேண்டாம் என்று சொல்ல ஆரம்பிக்கிற நேரத்தில் அந்த மனிதர் சொல்கிறார், அப்படி அல்ல, நீங்கள் சொல்வதை போன்றல்ல, இது எனக்கு பரம்பரை பரம்பரையாக கிடைத்தது. பழையது அத்தனையும் மறந்து விடுகிறார். இது எனக்கு பரம்பரை சொத்து அப்படி என்று சொல்கிறார். அந்த நேரத்தில் அந்த மலக்கு அவரை பார்த்து சொல்கிறார், இன் குந்த காதிபன் ஃபஸய்யரகல்லாஹு இலா மா குந்த், நீங்கள் சொல்வதில் நீங்கள் பொய்யனாக இருந்தால் அல்லாஹ் உங்களை பழமையான இடத்திற்கு, ஆரம்பத்தில் எப்படி இருந்தீர்களோ அதே இடத்திற்கு இறைவன் உங்களை மாற்றட்டும் என்று அவருக்கு எதிராக பிரார்த்தித்து விட்டு இரண்டாவது நபரை சந்திக்கிறார். இரண்டாவது மனிதரோடும் வழுக்க தலையுள்ளவரோடும் அதே போன்று நடக்கிறது. அதே செய்தியை சொல்லிவிட்டு மலக்கு நகர்ந்து விடுகிறார். மூன்றாவது மனிதர் கண் பார்வை தெரியாமல் இருந்து உச்சமான இடத்திற்கு ரப்புல் ஆலமீன் கொண்டு சென்ற மனிதர். அவர் இந்த மலக்கு போய் சொன்னவுடன் சொல்கிறார், கது குந்து அமா, நான் பார்வையற்றவனாக இருந்தேன். ஃபரத்தல்லாஹு பஸரி, அல்லாஹ்வே என் பார்வையை எனக்கு திரும்பி தந்தான். நான் ஏழையாக இருந்தேன், அல்லாஹ்வே என்னை வசதி படைத்தான். இது முடிச்சிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, ஃபஹுத் மா ஷிஅத், என்னுடைய ஆடுகளில் நீங்கள் விரும்பியதை எடுத்துக் கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு தெரிவு செய்து தரவில்லை. உங்களுக்கு இதுல எது தேவையோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள், எது தேவையில்லையோ அதை விட்டுட்டு போங்க அப்படி என்று சொல்லிட்டு கடைசியா சொல்றாங்க, ஃபவல்லாஹி லா அஹ்மிதுகல் யௌம லிஷைஇன் அகத்தஹு லில்லாஹ், அதாவது நீங்கள் இப்பொழுது எடுத்துச் செல்கின்ற ஆடில் திரும்பி தருமாறும் உங்களை சிரமப்படுத்த மாட்டேன். நீங்க விரும்பினத்தை தான் எடுக்கிறது, நீங்க விடுறத நான் புரிந்து கொள்வேன், நீங்க எடுத்துட்டு போனதை திரும்பி தருமாறு சிரமப்படுத்தவும் மாட்டேன் என்று சொல்கிறார். உடனே அந்த மலக்கு சொல்கிறார், உங்கள் இரண்டு நண்பர்களையும் அல்லாஹ் கோபித்து விட்டான், உங்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்று அந்த மனிதருக்கு சொல்லப்படுகிறது. அந்த இரண்டு பேரும் பழைய நிலைமைக்கு செல்கிறார்கள். ஆட்டோடு இருந்தவர் மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு அல்லாஹ்வின் பால் நெருக்கப்படுகிறார். சகோதரர்களே, இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனூ இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் நடந்ததாக சொன்ன ஒரு செய்தி. இந்த செய்தியில் சில படிப்பினைகள் இருக்கின்றன. முதன்மையான ஒரு விடயம் மலக்குமார்கள் தொடர்பான நம்பிக்கை. மலக்குமார்கள் எல்லா தோற்றங்களிலும் அல்லாஹ் நாடினால் எங்களை சந்திக்க வருவார்கள். மனிதர்களிடம் வந்திருக்கிறார்கள். அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், லா யஸ்பிகூனஹு பில் கௌலி வஹும் பிஅம்ரிஹி யஅமலூன், அதாவது அவர்கள் அவனை முந்தி எதையும் பேச மாட்டார்கள், சொல்லப்பட்டதை அப்படியே செய்வார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஜின்களும் மனிதர்களும் நன்மை செய்வார்கள், மாறு செய்வார்கள். ஷைத்தான் பாவம் மாத்திரமே செய்வான். மலக்குமார்கள் நன்மை மாத்திரம்தான் செய்வார்கள். ஏவப்பட்டதை மாத்திரமே செய்யக்கூடிய படைப்பு அல்லாஹ்வுடைய உச்சமான ஒரு படைப்பு. இந்த மலக்குமார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சில நேரங்களில் ஒரு நபித்தோழரின் தோற்றத்திலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். திஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களின் தோற்றத்தில் மிக அழகான ஒரு நபித்தோழர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகை தந்திருக்கிறார்கள். எனவே இந்த செய்தியில் மலக்குமார்களுடைய வல்லமை, சக்தி, ஆற்றல், அவர்களின் இருப்பு தொடர்பாக பேசப்படுகிறது. இது முக்கியமான ஒரு விடயம்.